நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் ஏறாட காஞ்சனோ நிறைய நெகட்டிவிட்டிஸ் கமெண்ட் அதை பார்த்துட்டு அவருக்குமே அவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்ற மாதிரி ஒரு சில நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த பைக்குமே வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காருன்னா, அவரோட காலேஜ் டேஸ் போக ஈவினிங் டைமு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி அதில் வர கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலேஷன்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த பைக்கை வாங்கியிருக்காரு. அந்த பைக்கோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000. அவர் கூட பைக் வாங்க வந்தவங்களுக்கு வந்து நகை இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போர்ட்ரேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு மகனா நீ தோத்துட்ட, அவங்க கழுத்தில் செயின் எதுவுமே கிடையாது, நீ இதை வாங்கினதுக்கு அவங்களுக்கு செயின் ஏதாவது வாங்கி போட்டிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கூட வந்தது அவங்க அம்மாவும் கிடையாது, அவங்க அத்தை தான் கூட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அவரை சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விதமாக விஷ் பண்ணால் ஓகே. எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க, என்ன எதுனே தெரியாமல். ரீசெண்ட் டைமில் நானுமே பைக் வாங்கும்போது இந்த மாதிரி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ரீச் ஆகுது, ரீச் ஆனதுக்கப்புறம் பாசிட்டிவ் கமெண்ட்டை விட நெகட்டிவ் கமெண்ட் அதிகமாக வந்தது. கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய சல்யூட்டுங்க. நெகட்டிவ் கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாகவே என்னன்னு தெரிஞ்சு கரெக்டான ஒரு விதத்தில் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னே தெரியாமல் ஒரு நெகட்டிவாக ஒரு கமெண்ட் பண்ணுறது, இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணுன்றது யோசிக்காமலே கமெண்ட் பண்ணிடுறீங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சந்தோஷமாக பண்ணுறாங்க, அது பண்ணும்போது நெகட்டிவிட்டிஸ் கமெண்ட் நிறைய வரும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அந்த பைக் வாங்குற நண்பருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு 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 நெகட்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிறேன். நெகட்டிவிட்டிஸே தேவையில்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க. ஒரு பணக்காரன் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறது சாதாரணமாக பார்க்குறீங்க, ஒரு மிடில் கிளாஸ் பாய் ஒரு பைக் வாங்குறத இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குற மாதிரி பார்க்குறது எனக்கு பர்சனலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானுமே பைக் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் எடுத்தேன். 50,000 அமௌண்ட் பே பண்ணிட்டு இஎம்ஐ நான் தான் கட்டிட்டு இருக்கேன். என்னோட எஜுகேஷன் லோனும் நான் தான் கட்டிட்டு இருக்கேன். அது போக ஒரு அமௌண்ட் வீட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்கேன். எனக்கு கண்ணு தெரியலமா, எனக்கு வண்டி இருக்கு, 2 பேரும் வந்து முட்டிக்குங்க வாங்க. எங்க ஓ அப்படியே போலாம். இப்ப எங்க இருந்தா பாக்கலாம் எங்க அப்படியே அப்படியே போ, அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே எந்த பக்கம்? இந்த பக்கம் அப்படியே எங்கம்மா போயிட்டே இருக்கு? எங்க ஏறுடா? எங்கம்மா? கரெக்டா ஃப்ரண்ட்ல தான் பிடிச்சிருக்கோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். அப்படியே நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான வேலை சொன்னால் நல்லா இருக்கும். ஹெல்மெட் போட்டு வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க, சேஃப்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்யூச்சரில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் சந்தோஷப்பட்டிருப்பான். ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாருமே சேஞ்ச் ஆகுமே, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுவோம். தேவையில்லாமல் நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு பாசிட்டிவாக எல்லாருமே இருப்போம். ஸோ ஸ்டே டியூன்.